முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவின் உத்தரவின் பேரிலேயே பாதுகாப்பு அமைச்சகத்திடமிருந்து தனக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டதாக கூறுமாறு தடுப்பு காவலில் உள்ள பிள்ளையானுக்கு உதய கம்மன்பில அறிவுறுத்தியுள்ளதாக சரத் பொன்சேகா குற்றம் சுமத்தியுள்ளார். பாதுகாப்பு அமைச்சின் மூலம் பிள்ளையானின் குழுவிற்கு 356 டி 56 ரக துப்பாக்கிகள், 36 எண் 9 மில்லிமீட்டர் கைத்துப்பாக்கிகள் மற்றும் ஒரு மேஜிக் ரோ வகை துப்பாக்கி உட்பட மொத்தமாக 400க்கும் மேற்பட்ட ஆயுதங்கள் வழங்கப்பட்டன. சம்பந்தப்பட்ட ஆயுதங்கள் இதுவரை பாதுகாப்பு அமைச்சகத்திடம் திரும்ப ஒப்படைக்கப்படவில்லை என்று குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தங்கள் கட்சிக்காரரை நீதிமன்றத்தில் வேண்டுமென்றே ஒரு பொய்யான வாக்குமூலத்தை அளிக்குமாறு சட்டத்தரணி உதய கம்மன்பில அறிவுறுத்துவது சட்டநெறிகளை முற்றிலும் மீறும் செயலாகும். ஆகவே நெறிமுறை மீறல் நடவடிக்கைக்கு உதய கம்மன்பிலவுக்கு எதிராக மேன்முறையீடு செய்ய முடியும் என சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இறுதி யுத்த கால பகுதியில் இலங்கை படைகளுடன் இணைந்து பணியாற்ற தனது ஆயுததாரிகளை பிள்ளையான் கருணா தரப்பு வழங்கியிருந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.